ஒளிக்காமல் மறைக்காமல் செய்யாமல் இருத்தல். விளக்கம்: தன்னிடம் உள்ளதை யாசிப்பவர்க்கோ அல்லது தேவைப்படுவதற்கோ மறைத்து வைக்காமல் தம்மால் முடிந்த உதவியை மன உவந்து உடனே செய்ய வேண்டும். நன்றி. The following boys are celebrating their birthday today. Josh. வென்றார். உழைப்பே உயர்வு என வாழ்ந்து காட்டினார். என்றும் நம் இதயங்களில் நிலைத்திருக்கும் ராசர் கர்ம வீரர் காமராசர். அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இன்று தலைமை தாங்குகின்ற நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அடியார் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இருபால் பணியாளர்கள் மற்றும் மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பையும் காலை வணக்கங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். Good morning, welcome dear Mr. Philip and all the members of our school. Claps go. ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், அமர்ந்திருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றைக்கு அப்படிப்பட்ட பெற்றோர் அவருக்கு இல்லை, அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய நபர்கள் அல்ல, பணம் இல்லை, ஆனால் அவர் சாதித்து காண்பித்தார். இந்த காலை நேரத்தில் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்கள் உங்களை ஒரு எதிர்பார்ப்போட என் பிள்ளை படித்து சிறந்த ஒரு தலைவனாக நல்ல ஒரு நபராக வருவான் என்று சொல்லிதான் அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கேற்றது போல இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், உண்மையிலேயே சொல்றேன், பெருமைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறை ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை. அந்த வகையில் எடுத்துக்காட்ட 3ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் அன்று விருதுநகரில் நான் பிறந்தேன். என் பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள். மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஊக்குவிக்க மதிய உணவை திட்டத்தை கொண்டு வந்தேன். கிராமத்தோறும் பள்ளிகள் தொடங்கி அனைவருக்கும் கல்வி கிடைக்க செய்தேன். நான் முதல்வராக பதவி ஏற்றவுடன் மூடப்பட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தேன். அணைகளை கட்டினேன். விவசாயத்தை வளர்த்தேன். தொழிற்சாலைகளை பெருகினேன். கர்ம வீரர், கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி என்று அழைப்பர். என்னை படிக்காத மேதை, கிங் மேக்கர், ஏழை பங்காளர் என்று அழைப்பார். எளிமையில் இலக்கணமாக வாழ்ந்தேன். கடைசி வரை சொந்தமாக வீடு கூட இல்லாமல் சேவை செய்தேன். நாட்டின் மிக உயர்ந்த பாரத ரத்னா விருது எனக்கு கிடைத்தது. பொற்காலம் ஆகும். என்னுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய மணிமண்டபம் கன்னியாகுமரியில் உள்ளது.
ஆரம்பத்தில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டேன். என்னை கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைப்பேன். ஆர்வம் அறிக. என்னை போல வாழ விரும்புகிறேன். அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காமராசர். நான் காந்திய வழியை பின்பற்றினேன். நம் தாய்நாட்டிற்காக என்னை அர்ப்பணித்தேன். நாடு வளம் பெற கல்வியும், மாணவர்கள் நலம் பெற உணவும் கொடுத்தேன். படித்தால் தான் உயரலாம் என்றேன், உழைத்தால் தான் வெல்லலாம் என்றேன். என் பெயர் என்றும் நிலைக்கட்டும். தமிழர்களின் நெஞ்சில் என்றும் வாழ்வேன். நன்றி, வணக்கம். திருமதி செலன் மேரி, திருமதி ஜியோஜென்சி, திருமதி அமலி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு வகையில் கொண்டாடப்படுகிறது. கர்மவீரர் காமராஜர் கல்விக்கண் சிறந்தவர் என்று போற்றப்படுகிறார். ஆழமாக வளரச் செய்வோம். நாம் படிக்கும் ஒவ்வொரு நாளும் கர்மவீரர் காமராஜருக்கு செலுத்தும் நன்றியாக அமையட்டும். காமராஜர் திறந்த கல்வியின் கதவுகள் வழியாக வெற்றியை நோக்கி பயணிப்போம். பெற்றோரின் கனவை நினைவாக்கி, ஆசிரியரின் உழைப்பை மதித்து நம் பள்ளிக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். காமராஜர் on 15th July 1903 in Virudhunagar, Tamil Nadu. He came from a humble family and left school at a young age. But he worked hard and dedicated his life to serving the people. வியக்கும் இத்தக கல்வியை மண்ணின் ஏழைகள் மடியில் சேர்த்தவர். ஈரநெஞ்சோடு எழுந்து வந்தாரே, இருண்ட குடிசைகளில் ஏடேற்றி மகிழ்ந்தாரே. ஈரநெஞ்சோடு எழுந்து வந்தாரே, இருண்ட குடிசைகளில் ஏடேற்றி மகிழ்ந்தாரே. வயிற்றின் பசியோடு வகுப்பறை அமர்ந்தால் வார்த்தை எப்படி நெஞ்சில் பதியும்? மற்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் நமது பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். கிளாப்ஸ் கோ. கடந்த வாரம் நமது ஆண்டு விளையாட்டு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நாளில் பல மாணவர்கள்
பங்கு பெற்றார்கள். Education is not for getting jobs. Education is to make every person a good citizen and to serve people in their life. என்று தன்னுடைய கருத்தை மிக சிறிய வாக்கியங்களாக ஆங்கிலத்திலே அழகாக பதிவைத்தார். மாணவ செல்வங்களுக்கும் எனது காலை வணக்கம். கல்வியே மனிதனின் அழியா செல்வம் என்பதை தன் வாழ்வால் உலகிற்கு உணர்த்திய பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.